ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜித்யாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹோம் டூர். வாங்க ஹோம் டூர் பார்க்கலாம். அப்படியே நான் ஒரு டிப்ஸையும் நான் கொடுக்குறேன். வாங்க நம்ம போய் பார்க்கலாம். இந்த சைதாப்பேட்டில் தான் பார்த்திங்கன்னா நானும் மலர்விழியும் இருந்தோம். என்னோடய காலேஜ் மேட் தான் மலர்விழி. அவங்க பார்த்திங்கன்னா OMRல ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்காங்க. அந்த ஃப்ளாட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இவங்க என்ன இவங்களோட வீடை காட்டாமல் ஹோம் டூரில் இவங்க ஃப்ரெண்டு வீடை காட்டுறாங்களேன்னு பார்க்காதீங்க. என்னோடய வீடை ஹோம் டூர் போட்டு நான் காட்டணும் போது நீங்கள் பார்க்குற மாதிரி நான் காட்டுறதுக்கே அதை ரெடி பண்ணுறதுக்கு 1 month ஆகிடும். ஸோ அதனால தான் இப்போ இங்கே இருக்கிற இந்த புது ஃப்ளாட்டை உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். வாங்க போய் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா OMR ரோட்டில் இருக்குது. இந்த ஃப்ளாட் 2 BHK டபுள் பெட்ரூம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா சைதாப்பேட்டில் இருக்காங்க. ரொம்ப நெருக்கடியாக இருக்குன்னும் போது ஒரு ஃப்ளாட் நல்ல ஒரு காத்தோட்டமாக விசாலமாக வேணுன்றதுக்காக இதை மாதிரி இவங்க ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு L ஷேப்பில் ஒரு ஹால் இருக்குது. அடுத்தது 2 பெட்ரூம், ஒரு கிச்சன் பார்த்திங்கன்னா ஓப்பன் டைப்பில் இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம சிட்டிக்குள்ளே இருக்கோம், நெருக்கடியாக இருக்குது, பக்கத்தில் வீடுகள் இருக்குன்னும் போது கொஞ்சம் சிட்டியை தள்ளி வரோன்னும் போது இதை மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல காத்தோட்டமாக நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்கக்கூடிய இடங்கள் ஃப்ளாட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இதை அவங்க பார்க்க போகும்போது நானும் ஜஸ்ட் இதை ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன்னு கேட்டு இதை நான் வீடியோ எடுத்துக்கிறேன். இவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா 2 லிஃப்ட் வச்சுருக்காங்க. ஸோ லிஃப்ட்டு ஃபெசிலிட்டி இருக்கிறதால இந்த ஹைட்டான பில்டிங்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா இதை மாதிரி லிஃப்ட் வச்சா தான் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா வர போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உள்ளே என்ட்ரி ஆன உடனே பார்த்திங்கன்னா இங்கே 2 கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த கபோர்ட் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா பில்டர்ஸ் பண்ணி தர மாட்டாங்களாம். ஜஸ்ட்டு வீடு மட்டும்தான் இவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இந்த கபோர்ட் ஒர்க்கு அதுக்கப்புறம் கிச்சன் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா அவங்களே தான் செய்துக்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க டேஸ்ட்டு மாறுபட்டு இருக்கும். அதனால் இந்த கிச்சன் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா அவங்க எதுவும் செய்ய மாட்டுறாங்க. இப்போ என்னோடய ஃப்ரெண்டு மலர்விழிக்கு பார்த்திங்கன்னா ஒயிட்னா பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேவரெட்டுன்றதால ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இவங்க ப்யூர் ஒயிட் அடிச்சிருக்காங்க. என்னோடய வீட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செவரும் ஒவ்வொரு கலரில் இருக்கும். ஒரு சைடு திரும்பினா பார்த்திங்கன்னா எல்லோ இருக்கும். அது வாஸ்துப்படி உள்ளே வரோன்னும் போது எல்லோ பார்க்குறோன்னு போது நம்மளோட டென்ஷன்லாம் குறையும் அப்படின்ட்டு எனக்கு ஒருத்தங்க சொன்னாங்கன்னிட்டு என்னோடய ஹாலில் பார்த்திங்கன்னா எல்லோ அடித்து வச்சுருப்பேன். இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா ரோஸ் அடித்து வச்சுருப்பேன். அதை மாதிரி கலராக அடித்து வச்சுருப்பேன். இங்கே நான் ப்யூர் ஒயிட்டில் பார்த்தோம்னா ரொம்பவே அழகாக இருக்குது. வீடு பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒயிட் கலர் கொடுக்குறோன்னும் போது வீடு நல்லா வெளிச்சமாக இருக்குது. உள்ளே என்ட்ரி ஆன உடனே பெரிய டோர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஃபுல் மிரர் வச்சு ஸ்லைட் டோர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த விண்டோவுமே பார்த்திங்கன்னா இப்படி ஸ்லைட் டோர் மாதிரி அலுமினிய சேனல்ஸ் வச்சு செய்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளாட் சிஸ்டம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாடலில் தான் செய்வாங்களே தவிர நம்ம வீடுகளெல்லாம் தேக்கு மரம் வச்சு ஜன்னல் வைக்கிறோம் பாருங்கள், அந்த மாதிரி மாடலில் இவங்க செய்ய மாட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் செய்யும்போது இந்த மாதிரி டைப்பில் செய்துட்டு இங்கே பார்த்திங்கன்னா இது மாதிரி கிரில் ஒர்க் செய்துடுறாங்க. இங்கே ஹாலில் வச்சுருக்க இந்த ஒரு விண்டோ ஜன்னல், இது ஃபுல் ஜன்னலுக்கு பக்கத்துலேயே இந்த டோர் பார்த்திங்கன்னா குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு 3:7 இந்த அளவில் இருக்கும். ஸோ 3:7 ரொம்பவே பெருசாக இருக்குது. ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. எந்த அளவுக்கு சேஃப் இருக்கும்னு கேட்டதுக்கு இங்கே பார்த்திங்கன்னா நிறைய செக்யூரிட்டிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்கும். இதுக்கு ஃப்ளாட்டுக்கு 2 பேர் இருக்காங்க. என்ட்ரியில் பார்த்திங்கன்னா யாருமே உள்ளே வர முடியாது, நம்மளோட அனுமதி பெற்று தான் வரணும். அப்படின்னும் போது இந்த விண்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா இவங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நம்ம சிட்டிக்குள்ளே இருக்கோன்னும் போது இந்த மாதிரி விண்டோஸ்லாம் நம்ம கொடுக்க முடியாது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சேஃபாக இருக்காது. ஸோ ஃப்ளாட்டுன்றதால இங்கே செக்யூரிட்டி கார்டெலாம் நிறைய கொடுத்துருக்கிறதால இதை மாதிரி ஒரு பால்கனிக்கு ஓப்பன்லேயே பார்த்திங்கன்னா பெரிய விண்டோ ஓப்பனில் கொடுத்துருக்காங்க. குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா இது எப்படியும் ஒரு 4:7 இந்த அளவாவது இருக்கும் நான் யூகிக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு பெரிய மிரர் கொடுக்குறோன்னும் போது ஹாலுக்கு பார்த்திங்கன்னா நல்ல வெளிச்சமாக இருக்கும், காத்தோட்டமாக இருக்கும். ஸோ சிட்டிக்கு வெளியில் வரோன்னும் போது இந்த காற்று வெளிச்சம் எல்லாம் வரும். சிட்டிக்குள்ளே இருக்கும், பக்கத்தில் வீடுகள் இருக்குன்னும் போது நம்ம ஜன்னல் வைக்கிறதுக்கு கூட பார்த்திங்கன்னா இடம் இருக்காது. ஸோ நம்ம ஒரு 1 அடி விட்டு ஜன்னல் வச்சுருந்தாலும் பக்கத்து வீட்டில் ஒட்டி கட்டியிருக்காங்கன்னும் போது ஆப்போசிட்லேருந்து நமக்கு வெளிச்சம் வராது. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வெளியில் நல்லா ஓப்பனாக லாங்காக இருக்கிறதால வெளியிலேருந்து வெளிச்சம் வரத்துக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகம். ஸோ ரொம்பவே வெளிச்சம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. வெளிச்சம் பார்க்குறதே ரொம்ப அதிசயமாக இருக்குது. சிட்டிக்குள்ளே இருந்துட்டு வெளியில் போகிறோம், வீட்டுக்குள்ளே இவ்வளோ வெளிச்சம் இருக்கணும் போது அதுவே ஒரு ஆச்சரியமான விஷயம்னே சொல்லலாம். ஏன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாம் நம்ம சிட்டியில் லைட்டு பார்த்திங்கன்னா வீட்டில் எரிஞ்சிட்டே தான் இருக்கும்.
அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நெருக்கமான வீடுகள், வெளிச்சம் பார்த்திங்கன்னா கம்மியானதாக இருக்கும். ஸோ இந்த ஃப்ளாட் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த ஹால் பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. உள்ளே இந்த சைடில் ஒரு ஹெல் ஷேப் வருதுன்னும் போது இந்த இடத்துல டைனிங் டேபிள் போடுறதுக்காக வச்சுருக்காங்க. இந்த எல் ஷேப்பில் இருக்கிற இந்த கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா இவங்க டிசைன் பண்ணி இவங்களே பிளான் பண்ணது. இந்த கப்போர்ட் ஒர்க்கும் இவங்க பிளான் பண்ணது. ஸோ இதை மாதிரி இவங்க தனியாக பிளான் பண்ணி இதை மாதிரி செய்கிறாங்கன்னும் போது இந்த ஒர்க்குக்கெலாம் பார்த்திங்கன்னா இவங்க மணி ஸ்பெண்ட் பண்ணி இவங்க தனியாக செய்துக்கணும் அப்படின்னாங்க. ஸோ இந்த கிச்சன் பார்த்திங்கன்னா வெறும் அப்படியே ப்ளைனாக தான் கொடுப்பாங்களாம் மொத்த காஸ்ட்டுக்காக. இந்த ஒர்க்கெல்லாம் செய்கிறாங்க, இந்த கப்போர்டு ஒர்க் செய்கிறாங்கன்னும் போது இது பார்த்திங்கன்னா ஃப்ளாட்ஸ் வாங்குறவங்க இவங்க என்னென்ன டிசைனில் வேணுமோ அதை மாதிரி செய்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மலர்விழி வந்து அவங்களோட ஃபேவரட் கலரில் டிசைன் பண்ணி போட்டிருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. மலர்விழி என்னோடய ஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா என்னோடய காலேஜ் மட்டும் எத்ராஜ் காலேஜில் நாங்கள் 2 பேரும் பார்த்திங்கன்னா ஒன்றா படித்தோம். அவங்க பார்த்திங்கன்னா UK US நிறைய கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10 இயர்ஸாக இருந்துட்டு இப்போ தான் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆகிறதுக்காக வராங்க. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா சைதாப்பேட்டில் இருக்க வீடு ரொம்ப நெருக்கமாக இருக்குன்னுட்டு இப்போ சிட்டிக்கு வெளியில் இருக்க இந்த ஃப்ளாட்ஸ்க்கு அவங்க வர போகிறாங்க. ஸோ அவங்க சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறதால அவங்க ஹஸ்பண்ட் இங்கே போக வர ஈஸியாக இருக்கும்னுட்டு அவங்க இங்கே வந்திருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளாட்ஸ் பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்கலான்னு நானும் வந்திருந்தேன். ஸோ அப்படியே ஹோம் டூர் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டை பார்த்தீங்க, எங்கள் ஹோம் டூர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தலை சுற்றி போய்டுன்ட்டு ஜஸ்ட்டு இந்த வீடு உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன், இதில் என்னென்ன ப்ளஸ் இருக்குது என்னென்ன மைனஸ் இருக்குது அப்படின்னு அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சைடில் நீங்கள் வரீங்கன்னும் போது கிச்சனுக்கு பக்கத்துலேயே ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இது ஓப்பன் பண்ணுறோன்னும் போது நம்ம சமைக்கிற அந்த ஸ்மெல்லாம் அந்த சைடில் போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது குட்டியாக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக தனியாக வந்து தண்ணி வெளியில் போகிறதுக்கு, அப்புறம் பைப் லைனுக்கு, அப்புறம் ஒரு EB லைன், இது மாதிரி 3ம் பார்த்திங்கன்னா நம்ம எங்கே வாஷிங் மிஷின் வைக்கிறோமோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா செட்டாக கொடுத்துடணும் போது வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கபோர்டு ஒர்க் பார்த்திங்கன்னா இவங்க மேலேயே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வாஷிங் மிஷினுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இங்கே மேலே வச்சுட்டு ஈஸியாக எடுக்கிறதுக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பயுமே நம்ம வீடு கட்டும்போது இந்த 3 ஃபெசிலிட்டி எந்த இடத்துலையும் சேமாக இருக்கும்போது தான் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சில பேர் வாஷிங் மிஷின் வச்சுட்டு வாட்டர் லைன் போகிறதுக்கு வழி இருக்காது, அப்புறம் பார்த்திங்கன்னா டேப் இருக்காது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா செட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த கிச்சனுக்கு வெளியில் வந்துட்டு பார்க்குறாங்கன்னு வெளியில் யார் வந்திருக்காங்க இவங்க வாசலில் அப்படின்ட்டு எட்டி பார்க்குற அளவுக்கு இது பார்த்திங்கன்னா ஃபுல் ஓப்பனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளாட் சிஸ்டமில் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். டோரில் பார்த்திங்கன்னா லென்ஸ் வச்சதும் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் கிச்சனுக்கு வெளியில் இந்த மாதிரி ஒரு பெரிய விண்டோ கொடுக்கறது ரொம்பவே ப்ளஸ் பாயிண்ட் சொல்லலாம். கண்டிப்பாக நம்ம வீடு கட்டும்போது நம்ம கூட வீடு அந்த கதவுக்கு பக்கத்துலேயே ஒரு ஜன்னல் ஓப்பன் வச்சுட்டு ஜன்னலுக்கு வெளியிலேருந்து பார்க்குற மாதிரி ஃபெசிலிட்டி வைக்கிறது ரொம்பவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லலாம். இந்த வெளியில் பார்த்திங்கன்னா ஓப்பனாக தான் இருந்து தான் இவங்க ஒரு பெரிய சிங்க் மாதிரி வச்சு பாத்திரம் தேய்க்கிறதுக்கு வச்சுருக்காங்க. இப்போ பாத்திரம் விளக்கிறதுக்கு யாருன்னா விளக்கறமா வராங்கன்னும் போது எல்லா பாத்திரம் போட்டு விளக்கிறதுக்காக இங்கே வச்சுருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா கேஸ் வந்து வீட்டுக்குள்ளே வரத்துக்கு ஒரு மீட்ரு மாதிரி இருக்குது. நம்ம எப்படி கரண்ட்டுக்கு யூனிட் பார்ப்போமோ அதே மாதிரி கேஸுக்கு பார்த்திங்கன்னா இங்கே மீட்டரை செட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வீட்டில் சிலிண்டர் வச்சுருக்கா மாதிரி இப்போ சில பேர் சிலிண்டர் இல்லை ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வராங்கன்னும் போது ஜஸ்ட்டு இந்த லைனில் கனெக்ஷன் கொடுத்துட்றாங்க ஒரு கேஸ் அடுப்பு மட்டும் வாங்கிட்டேன்னும் போது அவங்க பார்த்திங்கன்னா கேஸை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். மந்த்லி பார்த்திங்கன்னா எவ்வளோ யூனிட் வருதோ அதுக்கு பைசா கொடுத்துணுமா. அது ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோன்ட்டு தெரியல எனக்கு. இந்த கபோர்டு ஒர்க்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக எல்லா பொருட்களுமே உள்ளே அடங்கிடுற மாதிரி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இவங்க கேஸ் கனெக்ஷன் வாங்கியிருந்தாலும் ஒரு சின்ன ஹோல்ஸ் வந்து அந்த கபோர்டில் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு உள்ளே வந்து கேஸோட லைன் உள்ளே கொண்டு போகிற மாதிரி. ஸோ இந்த வீடை பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருந்தது. அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. என்ன தான் நம்ம டிசைன் பண்ணி ஒரு 600-700 ஸ்கொயர் ஃபீட்குள்ளே திட்டமாக கட்டுறோன்னும் போது அது பார்த்திங்கன்னா ஒரு டைப்பில் தான் இருக்கும். இப்போ இன்ஜினியர்ஸ் இவங்க வச்சு ஒரு ஃப்ளாட் சிஸ்டம் கட்டுறாங்கன்னும் போது அது பார்த்திங்கன்னா ஒன்றொன்றும் பார்த்து கட்டியிருப்பாங்க. ஸோ அதுக்கு காத்தோட்டமாகட்டும் வெளிச்சமாகட்டும் நமக்கு ரொம்பவே நல்லா வரும். ஸோ இந்த கவுண்டர் டாப் ஆகட்டும், இந்த கபோர்டு ஒர்க் ஆகட்டும், இப்போ இந்த ஃப்ளாட் வந்து சேல் பண்ணுறவங்க செய்து கொடுக்க மாட்டாங்களாம். வரவங்க இவங்க தான் வந்து தனியாக ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் வந்து செய்யணும் அப்படின்னாங்க. மலர்விழி இதுக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு 5 lakhs கிட்ட தனியாக ஆச்சு அப்படின்னாங்க. ஸோ வாங்கிறது இல்லாமல்
இந்த ஒர்க்கு பார்த்திங்கன்னா நம்ம தனியாக தான் செய்துக்கணும் அப்படின்னாங்க. ஸோ இந்த ஃப்ளாட்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அவங்க ப்யூர் ஒயிட் கொடுத்துருந்தாங்க. ப்யூர் ஒயிட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. எதுக்கு ப்யூர் ஒயிட் அடிச்சிங்க, ஏன்னா கலர் பட்டா ஏன்னா நம்ம கை வச்சா தெரியுமே அப்படின்னு. இது வந்து நம்ம ப்யூர் ஒயிட் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கும்போது மனசு பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கும். அடுத்தது நல்ல ஒரு பிரைட்னஸை கொடுக்கும் அப்படின்னாங்க. ஸோ எங்கள் வீட்டில் மஞ்சள், பச்சை, சிகப்பு எல்லா கலரும் கலந்துருக்கும். இது பார்க்குறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஹாலில் இருந்து போகிற மாதிரி ஒரு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருந்தாங்க. ஒரு ஹோட்டல்ஸ்லலாம் எப்படி நம்ம சோப் வைக்கிறதுக்கெலாம் இருக்குமோ அதை மாதிரி இருந்தது. டைல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷைனிங்காக இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சுருந்தாங்க. ஹீட்ரு அதுக்கெல்லாம் வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபுல் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க, பாதி டைல்ஸ் இல்லாமல் நல்லா ஆள் உயரத்துக்கு மேலேயே இருக்க மாதிரி 8 அடிக்கு வந்து டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் எல்லாம் ரொம்பவே பளபளப்பாக இருந்தது. மோஸ்ட்லி இது நல்ல காஸ்ட்லியான டைல்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 2 டாய்லெட்லேயுமே பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாம் வந்தோடனே இந்த ஹீட்டர் எடுத்து மாற்றுற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த ஸ்கொயரில் வச்சுருக்கிறது டைல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம ஸ்டாண்டெல்லாம் நம்ம எதுவுமே அடிக்காமல் அழகாக இப்படி சோப்பு வைக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த டாய்லெட் பாத்ரூம் பார்த்திங்கன்னா ஹாலில் இருக்கவங்க வர்றதுக்காக, அதுக்கு வெளியில் வரும்போது வாஷ் பேசின் இதை மாதிரி வாஷ் பண்ணுற மாதிரி ஒரு மிரர் மட்டும் செட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு மேலேயே ஒரு லைட் செட் பண்ணியிருந்தாங்க. அப்படியே வெளியில் வரும்போது ஒரு 10க்கு 15, ஸோ நியர்லி 10க்கு 15 தான் இந்த ஒரு பெட்ரூம் இருக்கும். இதுலேயும் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஒரு கபோர்டு ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஜன்னல் வந்து திட்டமாக தான் இருக்குது. 4க்கு 4 இருக்கும். 4க்கு 4 ஆமாம், இந்த அளவு தான் இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம்க்கு பால்கனி கொடுக்குறாங்க, ஒரு பெட்ரூம் பார்த்திங்கன்னா பால்கனி கொடுக்க மாட்டாங்க. இந்த பீரோ மாதிரி இருக்க இந்த மிரர் ஒர்க்கு, மேலே இருக்க இந்த கபோர்ட் ஒர்க்கு, லேப்டுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களே செய்தது தான். இது பார்த்திங்கன்னா பில்டர்ஸ் வந்து செய்து கொடுக்க மாட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஏசிக்கான ஒரு ப்ளக் கொடுத்துருக்காங்க. ஸோ வேணும்னும் போது இதை யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 10க்கு 15 இருக்கிற ஒரு திட்டமான ஒரு பெட்ரூம் சொல்லலாம். இந்த பெட்ரூம்குள்ளேருந்து அப்படியே நம்ம வெளியில் வரோன்போது ஹால் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு ஃபுல்லான ஒரு வியூ கிடைக்கும்னு சொல்லலாம். அப்படியே வரோன்போது அடுத்தது இந்த பெட்ரூம் வந்து சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்குது. 15க்கு 20 அந்த சைஸில் இருக்குது இந்த பெட்ரூம். இது கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. ஸோ இதில் ஏசி பண்ணி கபோர்டு ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பால்கனி ஃபெசிலிட்டி இருக்குது. ஈவினிங்கில் வெளியில் உட்காரத்துக்கு ரொம்பவே காத்தோட்டமாக இருக்கும். இங்கே வெளியில் வரோன்னும்போது இந்த ஜன்னல் வியூ பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கேருந்து வெளியில் பார்க்குறோன்னும்போது OMR ரோடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தெரியுது. அங்கே இருக்க எல்லா ஃப்ளாட்ஸுமே தெரியுது. ஜஸ்ட் இங்கேருந்து பார்க்கும்போது நம்ம ஃபாரினில் இருக்கோமா இல்லை இங்கே சென்னையில் இருக்கோமா அப்படின்னு பார்க்குற அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ இந்த ஃப்ளாட்டை பார்த்துட்டு நான் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரமிச்சு போயிட்டேன். நம்ம எந்த கண்ட்ரியில் இருக்கோன்ற அளவுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ சிட்டிக்குள்ளேயே நம்ம சவுண்டுன்னு இருக்கணும் போது இதை மாதிரி கொஞ்சம் அவுட்டரில் வரணும்போது நிறைய பிளேசஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த கபோர்ட் ஒர்க், இந்த மிரர் ஒர்க்கெல்லாம் இவங்க பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா செய்தது தான். மேலே பார்த்திங்கன்னா தேவையில்லாத பொருட்கள்லாம் வச்சுக்கிற மாதிரி அங்கேயும் ஒரு லேப் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற விலைக்கு பார்த்திங்கன்னா கம்பி மட்டுமே பார்த்திங்கன்னா 86 ரூபா 90 ரூபா ஆகிடுதுன்றாங்க. கல் பார்த்திங்கன்னா 10 ரூபா செங்கல் அப்படின்றாங்க. இப்போ சிவில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே 1500 கொடுத்தா தான் மேசன்லாம் அவங்க வந்து பண்ணுறாங்கன்றாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் இதை மாதிரி ஒரு ஃப்ளாட்ஸை வாங்கிக்கிறோன்னும் போது எவ்வளவோ நமக்கு மிச்சம்னே சொல்லலாம். ஸோ இப்போ இருக்க விலைவாசிக்கு வீடு கட்டுறதுன்றது ஒரு கனவாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் சுற்றி பார்த்தேன். இந்த வீடு பார்த்திங்கன்னா கிரகப்பிரவேசம் அவங்க அலோவ் பண்ணுறாங்கன்னும்போது கண்டிப்பாக இதை கிரகப்பிரவேச வீடியோவையும் நான் போடுறேன். ஸோ அந்த கிரகப்பிரவேசம் வீடியோ பார்க்கணுன்னும்போது மறக்காமல் விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்டீரியர் ஒர்க்கு அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க, அது எப்படி அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்றதையும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அவங்க அனுமதிக்கிறாங்கன்னும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். இப்போ இப்படியே வெளியில் வரோன்னும்போது இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பால்கனி இருக்குது. இங்கே வெளியில் பார்க்குறோன்னும்போது நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் நிறைய இருக்குது. ஸோ ஆப்போசிட்டில் நீங்கள் பார்க்குறதா OMR ரோட்.
இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஃப்ளாட்டுக்கு நம்ம போகிறோன்னும் போது அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஈசிஆர் ரோடு தெரியும். ஸோ ஒரு சைடில் இருந்து பார்க்கும்போது ஈசிஆர் தெரியும், ஒரு சைடில் பார்த்தா ஓஎம்ஆர் தெரியும். இங்கே ஃப்ளாட் சேல்ஸில் கூட பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் வியூ அப்புறம் பார்த்திங்கன்னா ஈசிஆர் வியூ அப்படின்ட்டு வியூக்கு ஏற்ற மாதிரி ரேட்லாம் பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது ஃப்ளாட் வாங்குறோன்னு போது ஒரு ஸ்கொயர் ஃபீட் இந்த ரேட் அப்படியே தான் வரும்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் மலர்விழி சொல்கிறா அந்த மாதிரி வராது விஜி, ஓஎம்ஆர்லேருந்து பார்க்கும்போது அது ஒரு மாதிரி தெரியும், பீச் பார்க்கும்போது பீச் வியூ வேறு மாதிரி தெரியும். ஸோ அந்த பீச் நம்ம பார்க்குறோம், அதோட வியூ இருக்குன்னும்போது அதுக்கான ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து ஜாஸ்தியாக ஆகும் அப்படின்னாங்க. நான் என்ன நினச்சேன், ஃப்ளாட்டுனா இந்த ரேட்டுனா எல்லா ஃப்ளாட்டும் அதே ரேட் நினச்சேன். ஆனால் பார்த்திங்கன்னா நமக்கு பீச் தெரியுது அப்படின்னா அதுக்கான ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு பார்த்திங்கன்னா காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ இங்கே இருக்க ஃப்ளாட்ஸ் எல்லாம் ஒரே ரேட் இருக்காது, ஒன்று பார்த்திங்கன்னா வியூக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி இருக்கும் அப்படின்றது இங்கே வந்த பிறகு தான் அவங்க சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சுது. ஸோ ஃப்ளாட்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த கிச்சன்லாம் பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணி இவங்க செய்கிறதுலாம் எக்ஸ்ட்ரா ஒர்க்கு. இந்த கிச்சன் வந்து பிளாங்காக தான் கொடுப்பாங்க அப்படின்றதும் இங்கே வந்து தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஃப்ளாட் சிஸ்டம் நம்ம உள்ளே வரோன்னும் போது உள்ளே என்னென்ன ஒர்க்கு நம்ம செய்யணும். அதுக்கடுத்தது முக்கியமாக பார்த்திங்கன்னா மந்த்லி ஒரு 2500 இவங்க மெயின்டெனன்ஸ்க்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னாங்க. எனக்கு அது அதிசயமாக இருந்தது. நம்ம எதுக்கு மாதம் 2500 கொடுக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் சொல்கிறாங்க இந்த லிஃப்ட்டுக்கு கீழே பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் எல்லாம் துடைக்கிறவங்களுக்கு, அடுத்தது தண்ணி, இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு 2500 கொடுக்கணும் அப்படின்னாங்க. அப்போ தான் நினச்சிட்டேன் சிட்டியில் பார்த்திங்கன்னா 5000 ரெண்ட்டுக்கு வீடே வாடகை இருக்காங்க, இங்கே ஃப்ளாட்ஸுக்கு வரும்போது அதுக்கான மெயின்டெனன்ஸே தனியாக கொடுக்கணுமா அப்படின்ட்டு எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே புதுசாக இருந்தது. இதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா 3BH இருக்குது, அங்கே பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸு 5000. ஸோ ஃப்ளாட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுன்றது 5000 to 3000 அப்படின்றது டிஃபர் ஆகும். இது பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே ஒரு ரெண்ட்டு கொடுத்துட்டு ஒரு நார்மல் ஃபேமிலி இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கான ரெண்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு இண்டிபெண்ட் ஹவுஸ் ஆகட்டும், வெளியில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்ஸ் ஆகட்டும், ரொம்பவே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து இந்த ஹோம் டூர் பிடிச்சிருக்குன்னும் போது விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.